மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவுன்னு கவலையப்படாதீங்கங்க. பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி 3, அப்புறமா ரவை, இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஜீரகம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. சாஃப்டாக அரைங்க. அரைச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு சோடா, பேக்கிங் சோடா எதுனாலும் ஒரு பிஞ்சளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் ஊற்றி எடுத்தோம்னா அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. தோசை தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. சூப்பரான தோசை பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி போடணுன்னா போட்டுக்கலாம். இல்லாட்டா அப்படியே மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி, கொத்தமல்லி தழை சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி மல்லித்தழை சட்னி வச்சுருக்கேன். டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.